மாமா, மாமன் தான் பாப்பு டொடொடை. நான் கோயில் போறேன். கோயிலுக்கா? போலாம் வா. நான் தனியா போறேன் மாமா. நான் எதுக்கு இருக்கிறேன், சேர்ந்து போலவா. ஐயனாரே, நான் இது வரைக்கும் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க. கடைசி வரைக்கும் என் சோன் பப்படி என் கூடவே வர வச்சிட்டின்னா நான் என்னைக்கும் உனக்கு விசுவாசமானவனாகவே இருப்பேன். நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. அம்மனி கேட்டான்னு 1/2 மைல் ஒடியான்ட்டான். இந்த ஊரில் கடை கனி ஒன்னைங்கானா. அதனால நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ ஐயோ ஐயோ. கல்யாணமா? அவனே ஆல்ரெடி நான் அது கல்யாணம் ஆன மாதிரி தாண்டி இருக்கான். உன்னை ஹேர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் ரிச்சு. சிரிக்காத. சாரி ரிச்சு. எங்க சிரி 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 சிரிச்சுட்டா 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 சிரிச்சிட்டாலே சிரிச்சிட்டாலே. மைதா அம்மாவுக்கு கையங்காலும் வச்ச மாதிரி இருந்துட்டு இடையில வந்து கிளியை கொத்துற மாதிரி கொத்திட்டு போறீங்களோ? பார்க்குறேன். காதலா காதல். ஓகே விச்சு, சரி பாய். மாமா, நீ எங்க? ஏன் பப்பு, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? நீ வாட்டுக்கு நீ கோயில்ல அம்போன்னு விட்டுட்டு வந்துட்ட. அங்க வழி தெரியாம முட்டி மோதி நான் மட்டும் சாரி மாமா. சாரி சாரி. காதல் கேக்குதா? காதல். உன்னை தள்ளிட்டு கோயிலுக்கு போலான்னு நினைச்சா என் வண்டியை தள்ளிட்டு வர வச்சிட்டில மணி. நீ பார்த்துக்கிறேன், உங்க காதலை இனி நான் முறிக்கிறேன். அக்கா உள்ள மேல இந்த மாமனுக்கு இல்லாத உரிமையான காட்டுறேன். யோ வெள்ளச்சாமி, அந்த மாடை இழுத்துக்கட்டு உன்னை மாதிரி கத்திக்கிட்டே இருக்குது பாரு. மாம்சு மாமா. டேய் மாப்பிள. மாமா. டேய் கேக்குதாடா செவிட்டு பையில? பாசமா மாமாவை கூப்பிட்டா செவிட்டு பையிலங்கிற நீ? சொல்லு மாமா. எங்க இருக்கிற? நான் இப்போதான் அப்போதான் விளையாட்டுங்கறையா வாங்கிட்டு வர சொல்லிச்சு. நல்லா பார்த்து வாங்கிட்டு இப்போதான் கொடுத்துட்டு வரேன் நான். சரி சரி, பார்த்து நல்லதாக வாங்கி கொடுத்துட்டு 4 சட்டை பேண்ட் எடுத்து போட்டு சீக்கிரம் ஊருக்கு கிளம்பிப்பா. இங்கே ஒரு வெள்ளாட்டை உரிக்கோணும். நீ தான் நல்லா விளையாடுனா நல்லா பார்த்து உரிப்பி இல்லை? அட மாப்பிள்ள, அது நம்ம ஊர் கிராமத்தாடாக இருந்தால் பரவாயில்ல. இது சிட்டியாடு, கொஞ்சம் கவனமாக தான் உரிக்கோணும். இப்போதான் சித்தியாடுக்கு தீவன் போட்டு வர. அதுக்குள்ள எப்படி அங்கே வச்சு? அட கூறுகட்டவனே, சித்தியாடு இல்லை சிட்டியாடு. நீ வா, நான் சொல்கிறேன். ஆட கிளம்பி ஊருக்கு வந்து யாரு காட்டுக்கு தண்ணி பாத்துறது, மாடு தீவனம் போடுறது? ஆமாம் ஆமாம், நீ ஏக்கர் கணக்கில் எல்லாத்தையும் பாய்ச்சி கிழிச்சிட்டாலுமே நீ கிளம்பி வாடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் ஊரில் இருக்கிறதாச்சு, அப்புறம் இங்கே வந்து கிழிக்கவா போற நீ? அட இளவெடுத்தவனே, உனக்கு எல்லாத்தையுமே போன்லயே அழுகணுமா? நேரில் தான் வந்து கேளே என்னன்னு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ வாடான்னா வாயேண்டா. கறி குழம்பு ஆக்கி வையே, சட்டு புட்டுன்னு நைட்டே கிளம்பி வரேன் நான். சரி சீக்கிரம் வா, வெய்ய. நாய்க்கு வேலை சொன்னா நாய் அது வாளுகிட்ட சொல்லிச்சான். வச்சு தொலை. மாப்பிள்ள வந்துட்டியா? யோ மாமா, எங்கே இருக்க நீ? வழி தெரியாம நின்றுக்கிறேன் நானு. 3வது தெருடா. 3வது தெருக்கு வந்துட்டியா இல்லையா? 1 2 3 3வது தெருவில் தான் இருக்கேன் நானு. நானும் 3வது தெருவில் தான் நிற்கிறேன். அடே உடனே கண்ணு வச்சவனே, திரும்பி பாடுறாங்க. மாமா மாமா மாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீ நான் நல்லா இருக்கேன். ஊரில் ஆத்தாலாம் சௌக்கியம் இல்லை? அதுக்கு என்ன, நல்லா ஜாம்னு ஆத்தாலாம் நல்லா தான் இருக்குது. அம்மனியே சின்ன வயசுல பார்த்தது, நல்லா நடு வளர்ந்துருக்கும்ல. அதெல்லாம் சும்மா ஜம்முன்னு நல்லா இருக்கிற. அது சரி. அப்புறம்
குப்சாமி ஃபோன் பண்ணா பையில வாங்கி வச்சிருக்கானமா ஊன சொல்லிடலாமா? கல்யாணம் முடிட்டா மாப்பிள, குடும்பத்தோட போய் ஊனிடுவோம். சரி மாமா, சரி வா. மாமா. சரி வா. மாமா ஏன் என்ன கல்யாணம் சொன்ன ஒரு பந்தலிங்கான ஒரு வாழைத்தாரிங்கான ஒன்னிங்கான பேசாம குப்சாமி ஏதாச்சும் குத்தகை எடுத்துருப்பேன். பேச்சை கேட்டு சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். நீ ஏன்டா மாப்பிள வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற? ஏன் மாமா என்னாச்சு? என் சின்ன மனசுல தேன் கூடு மாதிரி ஒரு கூட்டை கட்டி அதுல தேனு மாதிரி அம்மனி உட்கார வைக்கணும்னு நினைச்ச மாப்பிள. ஆனா அந்த தேனை நக்கிட்டு போறதுக்குன்னே ஒரு நாய் சுத்துது மாப்பிள. அந்த நாயை எப்படியாவது அடிக்கணும்னு தான் உன்னை வர சொல்லியிருக்கேன். என்ன மாமா சொல்ற? சொல்றேன், எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். வா ஒரு கட்டிங் போட்டு பேசுவோம். மாப்பிள, அம்மனிக்கு என்னமோ நம்ம மேல காதல் இருக்கிறது உண்மைதான். அவளும் நம்மள ஆசாசியா கோயிலுக்கெல்லாம் கூட்டு போனா கட்டுனா மாமனை தான் கட்டுவேன்னு சொன்னான். இடையில இந்த மைதா குஞ்சு தான் என்னமோ பண்ணிட்டா மாப்பிள. அவனை நினைக்க தான் எனக்கு ஒரே ஆத்திரமா வருது மாப்பிள. அவனை ஏதாவது ஒண்ணு பண்ண. அந்த மைதா குஞ்சை கொடு. அந்த மைனா குஞ்சை எப்படி தூக்குறதுன்னு யோசனை பண்ணு. சரிதான் மாப்பிள. இங்கே வாரியா? யோ இங்கே வாரு. அதெல்லாம் யோசிக்காத, இதை குடி. ஏன்டா யோசிக்காதீங்கிற இவனோட. இப்போ என்ன உனக்கு? அந்த மைதா கொஞ்சம் தானே உனக்கு பிரச்சனை. விடு, கூட்ட கொடுத்துடலாம். மாப்பிள, அம்மனி ஏதோ இப்பதான் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறா. நீ பாட்டுக்கு காட்ட கொளுத்துறேன் கூட்ட கொளுத்துறேன்னு அம்மனிக்கு நமக்கு நடுவுல பந்தத்தை பத்த வச்சுட்டு போயிடாத மாப்பிள. சொல்றேன், ஊர்ல இருந்து நான் அக்கா வீட்டுக்கு வந்தேன்ல. அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவன் இஷ்டத்தையே பார்த்தேன். அப்பத்தான் அவன் வந்தான். அவன் இருக்கானே, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள என் மனசே உடஞ்சு போச்சு. அம்மனி கட்டுனா மாமனத்தான் கட்டுவேன்னு அவ சொல்றா. இவன் தான் குறுக்க என்னத்தையோ கெடுத்துட்டான். இந்த மைதா குஞ்ச பார்த்தா தான் மாப்பிள்ள எனக்கு மறுபடியும் ஆகுது. அந்த மைதா குஞ்சை விடு. அந்த மைதா குஞ்சை எப்படி தூக்குறதுன்னு யோசனை பண்ணு. அவனை தூக்கி போட்டு உதைக்க. யோ சொல்றது செய்யா. குடி. யாருக்கு நாட்டு பண்ணிட்டு யோ சுமாரியா. கைய பிடிக்காத. இவன் எங்க வந்த? நீ எங்க யாரு? அந்த மைதா குஞ்சு வந்தான் மாப்பிள. அவனை ஏதாவது பண்ணு மாப்பிள. எந்திரி மாப்பிள. எங்கயா உன்னை எப்படிடா போத்தி அடிக்கிறேன் மாப்பிள. யாரா வர்றாங்க? நிக்கிறான் பாரு. இரியா ஒன்னு டேய் இரியா பாரு. சேய் இருக்கிற உன்னை எவடா அது? அடி மாமா. ஹலோ, எங்க இருக்கு விச்சு? வீட்டில் தான் ரிச்சு இருக்கேன். சரி, இன்னும் ஒரு 1 hourல மீட் பண்ணலாம். என்ன ரிச்சு சடனா? சொல்றேன். எங்க மீட் பண்ண போறோம்? சொல்றேன். என்ன பேச போறோம்? சொல்றேன். என்ன விஷயம்? மூடிட் போன வேடா. சொல்றேன். சரி சரி கத்தாத. சரி எங்கனா சொல்லு. லொகேஷன் சென்ட் பண்றேன், அங்க வந்துரு. ஓகே சரி பாய். என்ன புதுசா கரெக்ட் டைம்க்குலாம் வந்திருக்க? நீ தான் லேட்டாக வந்தால் எகிரி அடிக்கிறியே,
அதான் கரெக்ட் டைமுக்கு வந்தேன். இனிமே உன்னை அடிச்சு அடிச்சே கரெக்ட் பண்ணிடுறேன். நானும் உன்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். சீ, போங்க. நீங்களும் போங்க. கியூட் கப்பிள்ஸ். சார் யுவர் ஆர்டர் சார். ரிச்சு நீயே ஆர்டர் பண்ண? ஆ. என்ன உங்க கடையில உனக்கு பீஸா ஓகே தானே? பாபிக்கு பீஸா? ஒரு பாபிக்கு பீஸா போடுங்கண்ணா. ஓகே சார். சார் யாரா நீ? வெயிட்டர் சார். நான் சாப்பிட்டு முடிக்க லேட் ஆகு, ஓரமாக போய் வெயிட் பண்ணுப்போ. ஆர்டர் சார். சப்ளையரா நீயே? ஆமாம் சார். அதுகளுக்கு தெரியுதா? அவங்க க்யூட்டான கப்பிள் சார். அதுக்கு என்ன திங்குதோ அதையே கொண்டாப்போ. ஓகே சார். சேம் கஸ்டமைசேஷனா சார்? ஒரே கஸ்டமர் தான், ஆனால் பில்லு மட்டும் வேறு வேறு. கொண்டாப்போ. அங்கே போனல. எடுத்துக்கோ எடுத்துக்கோ ரிச்சு. சரி, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ என்னன்னு தெரியல. இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு ரிச்சு, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஈவினிங் மறக்காம கிஃப்டோட வந்துரு. கிஃப்ட்டு அவ்வளோதானே? வாங்கி வச்சிட்டேன், அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன், ஆல்ரெடி வாங்கிட்டேன். சோ ஸ்வீட். பீட்சா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஐயோ என்ன பண்ணுறது விட்டு போகலாமா? கிளம்பலாம். கிஃப்ட்டு போங்க, நீங்களும் போங்க. இருங்கடா டே. சார் என்னாச்சு ஏண்டா சார்? மலை குரங்கு, என்ன இளவடா இது? சார் பீஸா சார். வச்சுட்டு போ. ஐயோ என்னாச்சு? பர்சம் மறந்து வச்சுட்டேன். எடுத்துட்டு வா விச்சு. நானே ஏதாவது பண்ணி அவனை கவுத்துலான்னு பார்க்குறேன். மக்களை ஏதாவது ஒன்று பண்ணி உள்ளே வந்துடுறாயா. என்னமா கரெக்ட் பண்ணுறான் இந்த கட்டத்துறையவே. டேய் வாடாங்க. சார் என்னாச்சு என்ன சார்? இளவடா இது? பீஸா சார். பீஸாவா? ஏண்டா காய்கறி எதுவும் வேகாம கொழ கொழன்னு எங்க அப்பத்தான் மூக்கு செடி மாதிரி இருக்குது. இந்த கருமத்தை எல்லாம் அட திங்கிறீங்களா? நாட்டுப்புறமே. இதுதான் பீஸாவா? ஏண்டா இதெல்லாம் சாப்பிட்டா வாந்தினி வயிற்றுலையும் போய். ஐயோ இவன் எங்க வர்றாங்க? சார் பில் சார். சார் சார் பில் சார். சார் திஸ் சைடு கிளியர், திஸ் சைடு ஆல் கிளியர். ஆரம்பிப்போம். ஹலோ மச்சான், இன்னைக்கு ரிச்சுக்கு பர்த்டேடா. சார் பில் சார். ஹே சூப்பரா. அப்புறம் இன்னைக்கு என்ன பிளானு? டே அதை விட்றா, ஈவினிங் கிஃப்டோட வர சொன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டேன்டா. சூப்பரா சூப்பர் மச்சா, கலக்கறி. டே கிஃப்டே வாங்க. சுட்டுறீங்க சார் என்ன? டே கிஃப்டே வாங்கலடா. ஐயா மச்சான் சார், இதை பொண்ணுங்களுக்கு நல்ல கிஃப்ட் வாங்குவேல, ஈவினிங்குள்ளே ஒரு நல்ல கிஃப்டாக பார்த்து வாங்கிட்டு வந்துடுறா. நான் கூட ஜிபே பண்ணிடுறேன்டா. ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. டேய் இருடா, நானா வைக்கிறேன். என்னத்தை வாங்கலாம்? செம்ம டேஸ்டாக இருக்குது. கோயம்புத்தூர் நல்லா சிலு சிலுன்னு இருக்குனானுங்க, வந்து பார்த்து ஐசனு இப்படி உருக்குது. இவ்வளோ வெயில் அடிக்குதப்பா. நல்ல வேலை, வெயில் மண்டை புழக்கிறதுக்குள்ளே ஊரை சுற்றி பார்த்தாச்சு. மாமா நீ எங்க இங்கே? காத்தாலேருந்து நீ எங்கடா போன? சுற்றி பார்க்க. சுற்றி பார்க்க போனையா? ஆமாம்மா, கோயம்புத்தூர் நல்லா சிலு சிலுன்னு இருந்துச்சு, அதான் சுற்றி பார்க்கலான்னு. ஏன்டா உன்னை கையில் இருக்கிற காசெல்லாம் பொறுக்கி ஊர்ல இருந்து நான் எதுக்கு வர சொன்னேன்? எப்படியாவது மாப்பிள்ள அம்மனியோட நம்மளை சேர்த்து வச்சிருவான்னு பார்த்தா நீ சிங்காரி பொண்ணு சிலுக்கு என்ன பார்த்துங்கிற மாதிரி உனக்கு சிலுக்கு சிலுக்கு கோயம்புத்தூர் கேட்குதா? அதெல்லாம் விடுமாம்மா. ஏமாம்மா என்னாச்சு? உன்னை என்னத்துக்குடா வர சொன்னேன்? எதுக்கு வர சொன்னேன்? அங்க ஒரு நாய் என் வாழ்க்கையை கூறு போட்டுக்கிறான், இந்த நாய் இங்க நின்று ஐஸ் அப்பிட்டு இருக்குது. எல்லாம் முடிஞ்சு வச்சு போ.
சரி 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 மாமா என்னாச்சு சொல்லு. இன்னைக்கு அம்மனி அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மறக்காம கிஃப்டோட வந்துரு அப்படிங்கறா. அப்படியா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாது? தெரியலையா மாமா? எனக்கும் தெரியாதுடா. உனக்கும் தெரியலையா? நிஜமா தெரியாதுடா. ஆ? ஆ. மாமா ஒருவேளை அம்மனிக்கு பிறந்த நாளோ? அவ ஐப்பசி இரவு. அப்படியா? ஒருவேளை உனக்கு? நான் ஆவணி 6. எனக்கு இல்லை அப்பத்தா ஏய், பிறந்த நாளா அக்காக்கு ஓகேடா மாப்ள. அம்மனியை கரெக்ட் பண்ணது இல்லாம எங்க அக்காளையும் கரெக்ட் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம். மாப்பிள பாத்துக்கலாம். மாப்பிள பாத்துக்கலாம். அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்ச வெள்ளாட்ட இன்னைக்கு உரிச்சு உன் மாமன் எப்படி உப்பு கண்டம் போட்டு தடவுறாங்கிறத நீ பாக்குற. போலாம் வா. மாமா அந்த சிங்காரி பொண்ணு சிலுக்கு நம்பர் இருக்கா? என்ன கேட்ட? சிங்காரி நம்பர் இருந்தாலும் ஓகே.